ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நிறைய பேருக்கு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி டவுட் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாண்டில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாண்டில் டெய்லி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் ஆகும். ஆனால் நமக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி இல்லைனா இயர்லியில் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நமக்கு நடக்கும். இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் சில பாண்டில் பாசிட்டிவாக இருக்கும், சில பாண்டில் நெகட்டிவாக இருக்கும். இப்போ கோல்டன் பையில் 2 பாண்டை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாண்டில் பாருங்கள், 88 ரூபீஸில் பாசிட்டிவாக இருக்குது. இந்த பாண்டில் பார்த்தா -402 ரூபா நெகட்டிவாக இருக்குது. இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஒரு பாண்டை செல்லர்கிட்டேருந்து பை பண்ணும்போது அந்த பாண்டுக்கு கடந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட் டேட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆகியிருக்கும். அந்த ஆல்ரெடி ஏர்ன் ஆன இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை 2 விதமாக கேல்குலேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் க்ளீன் ப்ரைஸ். இந்த மெத்தடில் பாண்டு ப்ரைஸில் இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ண மாட்டாங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் செப்ரேட்டாக கேல்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மெத்தடில் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். பையர் செல்லருக்கு டைரெக்டாக இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவாங்க அது பாண்டை வாங்கும் போது. செகண்ட் மெத்தட் டர்ட்டி ப்ரைஸ். இந்த மெத்தடில் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை பாண்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிடுவாங்க. அதனால் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவாக ஷோ ஆகும் நமக்கு. இது ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். பையருக்கும் செல்லருக்கும் இதனால் எந்த ஒரு லாஸும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது டர்ட்டி மெத்தடில் இந்த பாண்டில் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு நெகட்டிவாக இங்கே 402 ரூபாய் நெகட்டிவாக காட்டுறாங்க. எந்த மெத்தடில் இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணாலும் இதனால் ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு லாஸோ பையருக்கும் இல்லை செல்லருக்கும் இல்லை. இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் கிரியேட் பண்ணது. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாண்டு இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், ஃபண்டமெண்டல் அனலைஸ் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டேக் கேர், பை பை.